ஆனால் தொண்டர்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பது மிகப்பெரிய குறையாக இருந்தது. அந்த மின்தடை குறித்தும் தற்பொழுது மின்வாரிய பொறியாளர், அந்த தலைமை பொறியாளர் அவர்கள் கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த மின்தடை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, அதனால் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆங்கிள், ஒரு கோணமும் பார்க்கப்படுகிறது. இதை நாம் பார்த்தனா விஜய் ரசிகர்கள் தற்போது தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த தாவேகா தொண்டர்கள் அவர்கள் ஒரு ஒழுக்கமாக இல்லையோ என்ற ஒரு கேள்வி ஒரு சிலரால் நமக்கு ஏற்படுகிறது. அது என்னவென்று முதலில் பார்ப்பதற்கு முன்னால் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ கிடைத்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி இறப்பதற்கு முன்பு பிரியதர்ஷினி என்ற பெண் அந்த கடைசி இறப்பதற்கு முன் வாக்குமூலம் கொடுப்பார்களவா, அது போல ஒரு வாக்குமூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியதர்ஷினி என்ற பெண் பேசிய அந்த வாக்குமூலம் என்ன பேசினார் என்பதை நாம் பார்ப்போம். இப்போது திரையிலே ஓடும். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பரட்டு வந்துருங்கப்பா, முதலே வந்திருக்குன்னு சொல்றத கூப்பிட்டேன். நான் அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் போன் பண்ணது. ஏமாமா உங்கள தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பார்த்துட்டு தான் வருவோம். நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க, இங்க சுத்தமா டவரே இல்ல. வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுச்சு, நான் விஜய் வந்துடுவாரு, வந்தாருன்னு நான் பார்த்துட்டு வரேன்னுச்சு. நான் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். அவரெல்லாம் ஒரு லேட்டாகும்போது கும்பல் இருக்க டிவியில் பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு அதிகமாக வருது, நீ வந்துரு பிறட்டு வந்துரு, பாப்பா வர தாங்காது, மனசு தாங்காது, அது நெரிசல் எல்லாம் அணுவும் இல்லை, தாங்காது, கூட்டி வந்துருப்பா அப்படின்னு. இந்த வாய்ஸ் மெசேஜே எடுக்கல, என்னோட போட்ட வாய்ஸ் மெசேஜே பார்க்கல. அதோட வாய்ஸ் மெசேஜ் தான் நான் கேட்டேன், என்னோட வாய்ஸ் மெசேஜ் கேட்கல. இது போன்ற உரையாடல்கள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நிறைய பரவி கிடக்கிறது. அந்த அளவுக்கு அங்கு பாதிப்பு. 40 பேர், 40 குடும்பங்கள். அந்த விஜய் தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு எல்லோரையும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் சில தொண்டர்கள் செய்கின்ற இந்த அட்டகாசம், அந்த விளைவுகள் தெரியாமல் செய்கின்ற அட்டகாசம் என்பது பலருக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக அவருடைய தலைவர் விஜய்க்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த காட்சிகளை பார்ப்போம், பிறகு நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள் நான் சொல்வது சரியா இல்லை என்று. 2 வீடியோக்கள் இருக்கின்றன, தற்போது அந்த காட்சிகளை பாருங்கள். நீங்களே இதை பார்க்கும்பொழுது உற்சாக மிகுதி, ஆர்வ கோளாறு, தீவிர வெறி, எப்படி வேண்டாம் சொல்லலாம்.
இவர்கள் செய்வதையெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க முடியுமா? இவர்கள் தான் இந்த மரங்களில் ஏறுவது, கூரைகளில் ஏறுவது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல் எழுதுவது என்றால் அந்த மின்பொறியாளர் பேசும்பொழுது, கரூரின் தலைமை மின்பொறியாளர் பேசும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி இருக்கிறார்கள். அதனால தான் பவர் சப்ளையை நிறுத்தி இருக்கிறார்கள். மின்சாரத்தை நிறுத்திவிட்டு காவல்துறை உதவியுடன் அவர்களை கீழே இறக்கிவிட்டு அதற்கு பிறகு மின்சாரத்தை கொடுத்தோம் என அவர் கூறுகிறார். இது போன்ற கூட்டம் தான் அங்கு ஏறுகிறது. இவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உயிர்களும் கேள்விக்குறியாகும். அந்த வாகனத்தில் வேன் கீழ் வந்து அந்த கீழ் வரும்பொழுது இது அவ்வளவு வேகமாக கூட வர வேண்டுமா? விஜய் நின்று பார்க்க போகிறார்கள், எதற்காக அவ்வளவு வேகமாக கூட வர வேண்டும்? இது போன்ற சம்பவங்கள் தான் விஜய் ரசிகர்கள் மீதே ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது என்பதிலே மாற்றுக்கிறது. இது அனைவரையும் குறை சொல்லவில்லை, சிலர் செய்கின்ற தவறினால் அனைவருக்குமே இது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது என்பதையும் யாரும் மறந்துவிடக்கூடாது.